அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் மத்தேயு 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 11 வசனங்களை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டோமானால், இயேசு எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது அவருடைய 2 சீஷரை கூப்பிட்டு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அங்கே போன உடனே ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியையும் கட்டியிருக்க காண்பீங்க. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா இதை ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்கள். அவங்க உடனே அவைகளை உங்களோட அனுப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறதுக்காக அப்படின்னா, உன் ராஜா சாந்தகுணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மறையின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு என்ன கட்டளையிட்டாரோ அதுபடியே செய்கிறாங்க. கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட துணி வஸ்திரங்களை போட்டு அவரை அதுக்கு மேலே ஏற்றுறாங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மரைக்கிளைகளை தரித்து வழியில் பரப்பிறாங்க. முன்னாடி போகிறவங்களும் பின்னாடி போகிறவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசனா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவலும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஜனங்கள் சொல்கிறாங்க, இவர் தான் ஆசிரியத்திலிருந்து வந்த இயேசு, தீர்க்கதரிசியாகிய இயேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் தான் நம்ம இடை பார்க்க போகிறோம். இது நாளை பார்க்கலாம். அதாவது இந்த குருத்தோலை நிகழ்வு எங்கே போட்டிருக்கு அப்படின்னா, மத்தேயு 21, மார்க் 11, யோவான் 12 ஆகிய 3 நற்செய்தி நூல்லையும் அழகாக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், ஏசப்பாவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது போல கழுதையையும் கழுதை குட்டியையும் ஒரு கிராமத்தில் கட்டி வச்சுருக்காங்க. ஏசப்பாவுக்கு வேணும்னு சொன்னோடனே அவங்க அதை கொடுக்குறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படியானால் கடவுள் பிரயாணம் பண்ணுவதற்கு அனைவராலும் ஒதுக்கப்பட்ட கழுதையை தெரிந்து கொண்டிருக்கிறார். பவனியாக ஊர்வலம் செல்வதற்கு ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலையிலுள்ள கழுதையை அவர் தேர்வு செய்திருக்கிறார். அதன் மீது ஏறி செல்லுகிறார். கடவுளுடைய பாதம் கீழே படக்கூடாது என்பதற்காக கழுதையின் மீது அவர்கள் வஸ்திரங்களை போட்டார்களாம். வேறு சிலர் மரக்கிளைகளை வழியிலே பரப்பினார்களாம், வஸ்திரங்களையும் வழியிலே போட்டார்களாம். அப்படியானால் கடவுள் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பாதையிலே அவர் நடக்கின்ற பாதையிலே அவருடைய காலிலே எதுவும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மரக்கிளைகளையும் துணிகளையும் பரப்பி அவரை ஓசன்னா என்று சொல்லி கர்த்தருக்கு மகிழ்ச்சி கொண்டாடுவதாக காணப்படுகிறது இந்த நாளிலே. ஆனால் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருன்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிறாங்க, இவர் தான் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று. அவ்வளோ மகத்துவம் உள்ளவர்தான் இனி பாடுகளுக்கு நேராக பிரயாணப்பட போகிறார் என்பதை அறியாதவர்களாக உடன் செல்லுகிறார்கள்.